ஸ்ரீ அகிலேஷ் குமார் கமாண்ட் பண்ணிட்டு இருக்கிற 4th பெட்டாலியன் என்டிஆர்எஃபோட ஒரு டீம் தான் என்னோட கமாண்டில். நான் இன்ஸ்பெக்டர் பிரசாந்த் என்னோட கமாண்டில் இப்போ சபரிமலையில் டிப்ளாய்ட் ஆயிருக்கு. நாங்கள் வந்து திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் இப்போ ஃபுல் டீம் எடுத்துட்டு வந்திருக்கு. 30 men ஸ்ட்ரென்த் தான் இது இந்த டீமோட. அப்புறம் வந்து ரெண்டாவது ஒரு டீம் வந்து சென்னையிலிருந்து கிளம்பிட்டு இருக்கு. காலையில் 5 மணிக்கு கிளம்பி அவங்க நைட்டு இங்கே ரீச் ஆகிடும். இப்போ இருக்கிற டீம் வந்து சன்னிதானத்தில் போஸ்டிங் பண்ணியிருக்கு. ஆஸ் பர் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் ஏடிஎம் அண்ட் கன்சர்ன்ட் ஆஃபீஷியல்ஸ். நாங்கள் வந்து இப்போ சன்னிதானத்தில் சோபானத்துக்கு பக்கம் ஒரு போஸ்ட், அப்புறம் நடப்பந்தல் ஒரு போஸ்ட் என்டிஆர்எஃப்காக போட்டிருக்கு. நாங்கள் வந்து இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடுச்சுன்னா, நாங்கள் இப்போ ரோப் ரெஸ்கியூ ஏதாவது இஷ்யூஸ் வந்துடுச்சுன்னா அதுக்காக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுமோ அது மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட், அதுக்கப்புறம் ஏதாவது கட்டிங், இப்போ ஏதாவது ட்ரீ ஃபாலம் வந்துருச்சுன்னா இல்லை ஏதாவது ஷெட்டு கீழே வந்துச்சுன்னா அது கட் பண்ணுறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அந்த லொக்கேஷனில் வர வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா டியூட்டி வந்தாலும் அது என்டிஆர்எஃப்க்கு டைரக்ஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம டியூட்டி பண்ணிடுவோம். இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மழை இருந்தாலும் இல்ல வெயிலா இருந்தாலும் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப அதுல ஏதாவது மழைக்காக செப்பரேட் இது வர மாதிரி. அப்புறம் வந்து இந்த ஏரியால வந்து ஃபிளட் ப்ரோன் ஏரியா கிடையாது. மேக்ஸிமம் வந்து லேண்ட்ஸ்லைட் இல்லைன்னா ஏதாவது ட்ரீ ஃபாலிங் அந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸா இங்க வரும். அப்ப அதுக்காக தேவைப்பட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுமோ கட்டிங்குக்காக மெயினா, அப்புறம் நம்ம டிவோட்டிஸ் பில்கிரிம்ஸ்க்காக என்னென்ன அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிக்கல் ரூட்ல என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். நம்ம டீம் எல்லாமே வந்து மெடிக்கலி ஃபர்ஸ்ட் எய்ட் ரெஸ்பாண்டர்ஸ் தான். ஒவ்வொரு பர்சனும் ட்ரெயின்டு தான். அப்ப அதனால அவங்க எல்லாம் ஒவ்வொரு போஸ்ட்ல அவங்களோட வேலை பிளஸ் அவங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல டை அப் பண்ணி அவங்கள ஷிஃப்ட் பண்ண அந்த மாதிரி வேலை எல்லாம் நம்ம டீம் பார்த்துப்பாங்க. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் இப்போ 2 இடத்துல தான் என்டிஆர்எஃப் டியூட்டிக்காக இப்போ ஏடிஎம் சார் சொல்லியிருக்கு. ஒன்று வந்து சன்னிதானம் சோபானத்துக்கு பக்கம், ரெண்டாவது வந்து நடப்பந்தல். இந்த 2 இடத்துலையும் என்டிஆர்எஃப் டியூட்டி போஸ்ட் 24 hours அவைலபிளா இருக்கும் வித் பர்சனல். லாஸ்ட் டைம் 2 teams தான் வந்திருந்தாங்க. சேம் இந்த டைம் கூட இப்போ நியரஸ்ட் நம்ம லொகேஷன் என்டிஆர்எஃப் லொகேஷன் வந்து திருச்சூர் தான். அப்போ அங்கேருந்து ஒரு டீம் தான் இப்போ வந்திருக்கு. மற்ற டீம் சென்னையில் வந்துட்டு இருக்கு. அப்போ நாளையில இருந்து இல்லை இன்னைக்கு நைட்ல இருந்து 2 teams of NDRF will be available here at Shabarimala. ಭಕ್ತಾದಿಗಳು ಅತಿ ಹೆಚ್ಚಿನ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ಆಗಮಿಸಿರುವ ಕಾರಣ ಭಕ್ತಾದಿಗಳು ತಮ್ಮಿಡನೆ ಬಂದಿರುವ இல்ல என்டிஆர்எஃப் வந்து நம்ம ஸ்டேட்ல இருந்து வர டிஸ்போசிஷன் மாதிரி அவங்க இவ்வளவு டிபெண்ட் பண்ணிருக்கோம். அந்த இதுல தான் நம்ம டீம் டிப்ளாய்ட் ஆகிடும். எங்களுக்கு வந்து டைரக்ஷன் ஹெட் குவார்டர் ஆஃப் என்டிஆர்எஃப் நியூ டெல்லி, அங்கே தான் டைரக்ஷன் பெட்டாலியனுக்கு வரும். அப்புறம் பெட்டாலியன் தான் டிஸ்போஸ் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு டீமுக்கும் டைரக்ஷன் வந்ததுக்கு அப்புறம். அப்போ டைரக்ஷன் வந்துருச்சுன்னா ஆன் த ஸ்பாட் டீம் ரிலீவ் ஆகிடும் வித்தின் 10 minutes. சேம் தான் இப்போ இன்னைக்கு காலையில ஒரு டீம் சென்னையிலிருந்து கூட ரிலீவ் ஆயிருக்கு. அப்போ அவங்க பாசிபிளி இன்னைக்கு நைட்டு ரீச் ஆகிடும். மீதி எக்ஸ்ட்ரா ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா இங்கேருந்து ரெக்வசிஷன் கிடைச்சபடி அங்கேருந்து ஆக்ட் பண்ணுவாங்க.